சுருதிஹாசன் என்னன்னா, பிடிச்சா வாழ்வேன், பிடிக்கலாம் துரத்தி விட்டுருவேன். திருமணத்து மேலே நம்பிக்கை கிடையாது சொன்னது சுருதிஹாசன். அந்த தெலுங்கு படம்லாம் அடிக்கும்போது சித்தார்த்தோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை பண்ணது உண்மை, அதுவே ஒத்துக்கிடுச்சு. அந்த கோபம் தான் சித்தார்த்துக்கு எம்எல்ஏ. விஷால் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாரு. ஒரு நடிகர் சங்க செயலாளர் இருக்கிறவர் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டால் அந்த சங்கம் உருப்படுவான். நீ பாலிடிக்ஸ் பண்ணுவான், போ நடிகர் சங்க செயலாளர் பதவியை விட்டுட்டு போயா. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அப்படி நடிக்கிற ஏய் உனக்கு ஒப்ப நடிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம்ப்பா. பயில்வான் ரங்கநாதன் சத்தியமாக இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன். பரதேசி பேல நீ தானே என்னை கூப்பிட்ட ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லிவிட்டு நானும் அவன் காலில் வந்து விழுந்தேன். சம்மந்தம் யாரோட போச்சு அப்படின்னு சொன்னான். அடுத்த கம்பெனிகளில் போட்டு இஷ்டத்துக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அவனும் காசு சம்பாதிச்சுட்டு வா. எங்க ராஜகிரண் ஆஃபீஸில் வடிவேல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க, அவருக்கே தெரியும். நான் ராஜகிரண் சார் ஆஃபீஸில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் ஆஃபீஸ் பையன். ராஜகிரண் இல்லைன்னா இவன் இல்லை. பிரகாஷோடைய டிவோர்ஸ் அது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த கட்டத்துக்கு சந்தோஷமாக இருக்குன்னா நாங்கள் பிரிவில் தான் வழிங்கிறாங்க. ராஜன் பேசுறதுல நியாயமா? நீ இசை வெளியீட்டு விழாவுக்கு 3000 ரூபா வாங்கிட்டு வர்ற. இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. பதில் சொன்னவனை மட்டும் பிடிக்காத, கேள்வி கேட்டவன் மேலேயும் பழக்க போடு, உங்களையும் சேர்த்து. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் நிற்பாரு. இவங்க 2 பேருக்குள்ளதான் அந்த தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கொடுது. தலைவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும் இன்னும் தீர்மானத்தை போடுவாங்க. தலைவர் கேட்டுருவார். விஜயை பொறுத்த வரைக்கும் நான் இழிச்சவாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். உஷாரான பார்ட்டி, அதில் எந்த சந்தேகமே இல்லை. பிரகாஷோடைய டிவோர்ஸ் அது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நான் ஜிவி பிரகாஷுடைய முதல் படத்துலேருந்து இருக்கிறேன். அவர் சிக்கு புக்கு ரயில் இருந்தே எனக்கு தெரியும். அதுமாதிரி சைந்தவியும் நான் 2-3 ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். எங்கள் ஊரில் கோயில் திருவிழாக்கெல்லாம் பாட வந்திருக்கு. அவங்க அப்பா எனக்கு தெரியும். அவங்க அப்பா தான் பணம் பேசுவார் எல்லாம். அதனால் 2 பேரையும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். 2 பேருமே சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணதா 2 பேருமே சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சந்தோஷமாக இருக்குன்னா நாங்கள் பிரிவில் தான் வழிங்கிறாங்க. அதை நாம் என்ன சொல்கிறது? அவங்க எடுத்த முடிவு, அவங்க வாழ்க்கை, அவங்க எடுக்கிற வேண்டிய முடிவு. அதில் நாம் விமர்சிக்கிற என்ன இருக்குது? நல்லா இருங்கம்மா அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்ருதி சித்தார்த் நீங்கள் சொன்னீங்களே, என்னதான் பிரச்சனை, என்ன ஆச்சு? ஏங்க ஸ்ருதி எப்போவுமே பிடிச்சா சேர்ந்து வாழ்வோம், பிடிக்கலையா போயிட்டு அந்த பாலிசி. இது அவங்க சொல்லியிருக்காங்க. சுருதிஹாசன் என்னென்னா, இப்போ கூட சமீபத்தில் அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு 1.5 வருஷம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ விட்டுட்டாங்க. இது கணக்கு பார்த்தீங்கன்னா 5 வாரம் வரும். பிடிச்சா வாழ்வேன், பிடிக்கலாம் துரத்தி விட்டுருவேன். திருமணத்து மேலே நம்பிக்கை கிடையாது சொன்னது சுருதிஹாசன். அந்தபடி அது அந்த தெலுங்கு படம்லாம் அடிக்கும்போது சித்தார்த்தோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை பண்ணது உண்மை, அதுவே ஒத்துக்கிடுச்சு. அந்த கோபம் தான் சித்தார்த்துக்கு எம்எல்ஏ. அவன் லிவிங் டுகெதர் பண்ணலாமா, அதை சுருதிஹாசனும் சொல்லலாமா, பத்திரிகைகளும் போடலாமா? நான் சொன்ன தப்பான். என்ன நியாயம்? இப்போ இந்த கேள்வி எல்லாருக்கிட்டையும் வரல சார். இப்போ மற்றவங்க சொன்னாலும் அதை விட்டுடுறாங்க. ஏன் பயில்வான் சொன்னால் மட்டும் எல்லாரும் நம்புகிறாங்க, ரசிகர்கள் நம்புகிறாங்க. அவர் சொன்னால் கரெக்டாக இருக்குங்க. யார் அந்த ரசிகர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க தான். சரி, சித்தார்த்த நீங்கள் இந்த பாயிண்ட் சொல்கிறீங்க. விஷாலுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? விஷால் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாரு. ஒரு நடிகர் சங்க செயலாளர் இருக்கவர் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டால் அந்த சங்கம் உருப்படுவான், அந்த சங்கத்துக்கு நன்மைகள் கிடைக்குமா? அதைத்தான் நான் சொன்னேன். நீ மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் உனக்கு ஃப்ரெண்டு. 10 நாளைக்கு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்க, 1 வாரத்துக்கு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ இந்த விஷயத்தை பேச வேண்டியதானே? அங்கே நேருக்கு நேர் நான் சந்திக்கும் போது நேருக்கு நேர் உங்கள்கிட்ட கேட்குற போல மைக்கில் உட்காந்து நான் பேசணுமா? தப்பு தான் அது. அதுதான். அதை நான் சொன்னோன்னா ஒரு கோவம் இப்போ நடிகர் சங்கங்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க. எனக்கா நஷ்டம்? அவருக்கு தான் நஷ்டம். அப்போது நான் என்ன சொன்னேன், இப்போது கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவர் பதவியிலேருந்து விலையிட்டு தான் தணிக்கை ஆரம்பித்தார். அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நீ பாலிடிக்ஸ் பண்ணுமா, போ நடிகர் சங்க செயலாளர் பதவியை விட்டுட்டு போயா. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீ நான் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? நல்ல கேள்வி என்ன கேட்டேன்? தப்பு கேள்வி கேட்டேனா? அப்படி நடிக்கிற ஏய் உனக்கு ஒப்ப நடிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம்ப்பா.
கடைசியில் நீ தான் தோல்வி சந்திச்சு. அந்த படம் அட்டர் ஃப்ளாப். இல்ல அவர் அப்படி பார்த்தது காரணம் இவ்வளவு லைட் இருக்கு. அதெல்லாம் போய் அதுக்கு முன்னால் யார் பேசுகிறேன்னு பார்க்கலையே சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் இப்படி பார்த்தாரா? அதுக்கு முன்னால் கேள்வி கேட்டவங்களுக்குலாம் பதில் சொன்னார்ல. அவருக்கு என்னன்னா நீங்க கேட்டாலும் ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கும். அடங்க ஒக்கமக்கா நீ அதான் அரண்டவங்கன்னதுக்கு இருண்டதெல்லாம் பேய். நான் கேட்டது உன்னுடைய நீ பேசிக்கிட்டு இருந்ததுக்கு கண்டினியூவாக கேட்டேன். நீ சின்ன படங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ உன்னுடைய கேள்விக்கு ஒட்டி தான் நான் துணை கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி மஞ்சுமல் பாய்ஸு பிரேமலு ஆடிஜோலாம் ஓடிருக்கேன், கதையின் காரணம் தானேன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. பரதேசி பேல நீ தானே என்னை கூப்பிட்ட ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லிவிட்டு நானும் அவன் காலில் வந்து விழுந்தேன். ப்ரெஸ் மீட் கொடுன்ட்டு நீ ரத்னம் படத்தை பற்றி பேசுகிறத விட்டு எதையோ பேசினீங்கன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கா? இப்போ அவங்க சைடில் என்ன சொல்லுவாங்க, நான் ஒன்றும் பைல்வான் சாருக்கு தனியாக ஒரு இன்வைட் அனுப்பல, ஓவராலாக ஆமையா அதான் 50 வருஷமாக இருக்கேன். அவங்க அப்பங்காலத்தில் இருக்கேன். அவங்க அப்பங்காலத்தில் ஐ லவ் இந்தியான்னு படம் எடுத்து இருந்தாள் யார்? விஷால் அப்பன். அப்போவே சரத்குமார் கதாநாயகன், சரத்குமார் வச்சு இவ்வளவு பட்ஜெட்டில் படம் எடுக்கன்னு கேட்டவன் நான். அவங்க அப்பன்ட்டு போய் கேட்க சொல்லு. இப்போ இது மட்டும் இல்லை, இப்போ எல்லாரும் அவங்க பேசுறதுல மெயின் பாயிண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாரும் பேசும்போது பைல்வான் சார் ஒரு மரியாதையோட தான் இருக்கு. நான் நீங்கள் பேசும்போது என் சின்ன ஆமாம் அப்படி தான் பேசுவேன். என் அரசாங்கத்தை திட்டினா அப்படி தான் பேசுவேன். நடிகர்களுக்கு உன்னால் நன்மை கிடைக்காம போச்சு அந்த வைத்திருச்சில் நான் திட்டுறேன். அவர் நடிகர் சங்க பொதுச்செயலாளர் மூலம் நான் அப்படின்னு சொன்னீங்கல்ல, மாட்டிக்கிட்டுல. இப்போ நீ எதுக்கு ஒழுங்கா விஷால், நீ விஷால் நான் பத்திரிக்காரன், அவ்வளோதான். அதே நடிகர் சங்க பொதுச்செயலாளர் இப்போ கழட்டி விட்டானுல்ல. சரி, இவர் மேலே ஒரு கோபம் இருக்குது, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அவர் வயசில் சின்னவராக இருக்குது. சரி, சமந்தாவும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்கள பற்றியும் நிறைய விஷயம் இல்லையே. நான் ஒன்றுமே ஏங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நடந்ததைத்தான் நான் சொல்கிறேன், நடக்காத சொல்லவே இல்லை. கற்பனை செய்திகள் நான் சொல்லவே இல்லை, ஆதாரத்தோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். சமந்தா இங்கே பல்லாவரத்தில் இருக்கும்போதே எனக்கு தெரியும். என்ன எப்படி படிப்படியாக போனாங்கங்கிறது தெரியும். எதுக்காக அந்த டைவர்ஸுங்கிறத அவங்க சொன்னது தாங்க நான் சொல்கிறேன். அவங்க சொன்னால் தப்பு இல்லை, பத்திரிகையாரன் நான் சொன்ன தப்பு ஐயா. இதுதானே எல்லாத்துலேயும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆதாரம் சமந்தாவை பற்றி நான் இன்னும் அசிங்கமாக பேசுகிறேன் சொல்லுங்கள். சமந்தா யாரோட போச்சு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் எங்க இது ஒரு மாயங்க. அதாவது என்னுடைய படத்தை தம்ப்நெயிலில் போட்டு இஷ்டத்துக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அவனும் காசு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சுட்டு வா, நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளும். இந்த பிளாட்ஃபார்முக்கு நான் வரணும்னு நினச்சி நான் வரல. அதாவது விபத்தின் காரணமாக அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தேன். அதேமாதிரி நடிக்கணும்னு நான் வரவே இல்லை, விபத்தின் காரணமாக நடிக்கணும்னு வந்தேன். அதுலேயும் பரிமளிச்சு இதுலேயும் பரிமளிச்சிட்டு இருக்கேன். பொறாமை பொச்சரிப்பு, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சரி. அவங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சில நேரத்தில் வடிவேல் சாரை பற்றியும் பேசுகிறீங்க. வடிவேலை பற்றி நான் உண்மையை தான் பேசுகிறேன், இல்லைன்னு சொல்லுங்கள். வடிவேலு போய் நடிசங்க துணைத் தலைவர்கிட்ட சொன்னதும் அவர் என்கிட்ட சொன்னதும் சரி இனிமே பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னதும் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. என்னதான் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு மூத்த நடிகர் எனக்கு மூத்த நடிகனாவன் அப்படி கிடையாது. எங்க ராஜகிரண் ஆஃபீஸில் வடிவேலு என்ன செஞ்சுக்கிட்டேன்னு கேளுங்க, அவருக்கே தெரியும். நான் சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல, புரியுதா உங்களுக்கு? நான் ராஜகிரண் ஆஃபீஸில் வடிவேலுக்கு சீனியர். நான் ராஜகிரண் சார் ஆஃபீஸில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் ஆஃபீஸ் பையன் இல்லைன்னு மறக்க முடியுமா? ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் ஜெயலலிதா சொல்லி இந்த கேள்வி கேட்குறீங்க கேட்டான். இந்த பாரு, நீ ராஜகிரண் ஆஃபீஸில் என்ன வேலை செய்யுது எனக்கு தெரியும், என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்காத, கேட்டால் பதில் சொல்லு, இல்லை நோ கமெண்ட்ஸ்னு போயிட்டே இரு, எதுக்கு இப்படி வளர்ற அப்படின்னு பேசாம போயிட்டான். இப்போது நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நான் அவனை அப்படி பார்த்தேன், நான் எப்பயுமே அவனை அப்படி தான் பார்ப்பேன்றது கிடையாது. அவன் என்ன தப்பாக பார்க்கும்போது நான் அப்படி பார்ப்பேன். ராஜகிரண் சார்கிட்ட போய் 5 லட்ச ரூபா ஏதோ இவர் கொடுத்தாரான், அது பெருசாக பேசணுமா? ராஜகிரண் இல்லைன்னா இவன் இல்லை, ராஜகிரண் இல்லைன்னா வடிவேல் வர முடியுமா? இல்லை. அப்போது அவருக்கு செஞ்சதை ஒரு நன்றி கடன் நான் செய்யணும் தவிர இப்படிலாம் ரோட்டில் நின்று பேசுகிறதா? அவர் எவ்வளோ குறுகியிருப்பார் சொல்லுங்கள். அந்த அந்த தப்பை செஞ்சது வடிவேலு தானே. பாண்டிச்சேரி ஷூட்டிங்கில் என்ன நடந்துன்னு அவர்கிட்ட கேளுங்க. என்ன நடந்தது? நான் சொல்ல மாட்டேன், அது யாருன்னே சொல்லியிருக்கேன், அவருக்கு தெரியும். இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குங்க. அண்டு கே ராஜன் உங்களுக்குமான ஒரு கே ராஜன் அவர் குமரேந்தன் கட்சியில் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் அதிமுகவோட
அலையன்ஸ் வச்சு ராதாகிருஷ்ணனில் தோத்தார், அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் பள்ளிக்கூடம் நடத்துகிறார், அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் குடும்பத்தோடு இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதாவது யாரையும் தெரியாமல் நான் பேச மாட்டேன். இன்றைக்கும் அந்த ஆளுக்கு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுல அவரும் கச்சாமச்சான்னு கான்ட்ரவர்சி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள்? இல்லை, ராஜன் பேசுகிறதெல்லாம் நியாயமா? நீ இசை வெளியீட்டு விழாவுக்கு 3000 ரூபா வாங்கிட்டு வர்ற, அப்போ அந்த இசை அந்த படத்தை பற்றி பேசியா எதுக்கு ஊராங்கதையெல்லாம் இழுக்கிற? அதனால் அந்த படத்தோட ப்ரொமோஷனே கெட்டு போகுதே. போடும்போது வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கும் இந்த வீடியோக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு டிஸ்க்ளைமர் போடுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. பதில் சொன்னவனை மட்டும் பிடிக்காத, கேள்வி கேட்டவன் மேலேயும் வழக்கு போடு, அவனையும் கொண்டா நீதிமன்றத்துக்குட்டாங்க, உங்களையும் சேர்த்து. லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஆங்கர் மேலே கேஸ் போடுன்னா நீ என்ன பொறுப்பு துறப்பு? நீ தானடா சம்பாதிக்கிற. அப்படி பார்க்க போனால் பொறுப்பு துறப்புன்னு போட்டதுனாலேயே உங்கள் மேலே கேஸ் வராதுன்னு அர்த்தம் இல்லை. பிரிண்ட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பேசினவங்க மேலேயும் கேஸ் இருக்கும், பத்திரிகையாளர் மேலேயும் கேஸ் இருக்கும். இதானே நாட்டு நடப்பு, இதுதானே சட்டம் சொல்லுது. அப்புறம் என்ன பொறுப்பு துறப்பு? அதெல்லாம் கிடையாது. சீமானும் விஜயும் சேர்ந்து பயணிக்க போகிறாங்க பாலிடிக்ஸில் அப்படின்றாங்க. அதை பற்றின உங்களுடைய பார்வை, இது நடக்குமா? அத்தைக்கு மீசை முளைச்சாதான் சித்தப்பா பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் நான் கூட்டு வைக்க மாட்டேன், துவையல் வைக்க மாட்டேன், சாம்பார் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார் சீமா. சீமா நல்ல பேச்சாளர். இன்றைக்கி சீமானுக்கு ஏன் இவ்வளவு அபிமானிகள் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரே காரணம் இதாங்க. திமுகவில் அன்றைக்கு எல்லாருமே பேச்சாளர்கள் இருந்தாங்க. பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், அன்பழகன், இப்படி நிறைய இருந்தாங்க. அதாவது காங்கிரஸ் ஆட்சியை கவுத்ததே திமுகவுடைய பிரமுகர்களுடைய பேச்சு தான். பேச்சுக்காகவே போவான், கூட்டத்துக்கு போவான். திமுக கூட்டத்துக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேப். கலைஞருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவில் பேச்சாளர்கள் இல்லை. அதை கையில் எடுத்துக்கிட்டார் சீமா. சுத்த தமிழ், அந்த ஆவேசமான பேச்சு. அதனால் அவருக்கு நிறைய அபிமானிகள் இருக்காங்க. அவருக்கும் பலகீனம் உண்டு, அதை நான் சொல்ல விரும்பலை. அதே சமயத்தில் அந்த மாநாட்டுக்கு அழைப்பு வந்தால் போவேன்னு சொல்கிறார் சீமா. போட்டும். விஜயை பொறுத்த வரைக்கும் நான் இழிச்சவாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். உஷாரான பார்ட்டி, அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதாவது தன்னுடைய மாநாட்டில் பிற கட்சிகளை அவர் கூட மாட்டார், எழுதி வச்சிங்க. ஏன்னா தன்னை தனித்துவமாக நிரூபிக்கணும்னு நினைக்கிறக்காக தான் தமிழக வெற்றிகளை தொடங்கினார் விஜய். அப்படி இருக்கும்போது துண்டு சிண்டு நண்டு இதெல்லாம் எதுக்கு சேர்ப்பார்? அது பின்னாடி பார்த்துக்கலாம். தேர்தல் வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சேருவார். அதுவும் சேர மாட்டேங்கிறாரு நம்ம சீமா. தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குன்னு தெரியல நமக்கு, அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் சீமான் என்னை பாராட்டிலாம் பேசியிருக்காரு. அதனால் ரொம்ப விமர்சித்து அவருடைய நட்பையும் இழக்க நான் விரும்பலை. அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் நிற்பார், இவங்க 2 பேருக்குள்ள தான் அந்த தக் லைஃப் வார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சத்தியமாக கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதுன்னு சொன்னால் தனிநபரை ஏற்றுங்கிறது இல்லை. நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், விட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல. அதாவது அது புரட்சியில் எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி கணேசன் ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், எல்லாருமே நடித்து கொண்டே அரசியல் இருந்தாங்க. ஏன்னா அரசியல் கட்சி நடத்துறதுக்கு பணம் வேணும், எதுக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த பணம் அவங்க நடித்து, எனக்கு தெரியுங்க, எம்ஜிஆர் தான் சம்பாதித்ததெல்லாம் கட்சியில் இழந்தார். நிறைய பேர் தெரியாது, ஏன்னா கூட நான் பயணிச்சுவேன் எப்படிங்கிறதெல்லாம் அது தனியாக ஒரு பதிவு போட்டுக்கலாம். அதனால் நடித்து கொண்டே அரசியலில் ஈடுபடுவது தப்பு இல்லை. இப்போது எம்ஜிஆர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட மதுரை சுந்தரமாட்டில் நடித்தார். அதே மாதிரி அப்போ பிரதமர் மொரார்ஜி தேசாய் நான் நடிக்க போகிறேன்னாரு, அவர் எழுதிட்டார். நடிக்க போகிறா இருந்தால் முதலமைச்சர் பதவி விட்டு விலகிட்டார். அதோட கம்முன்னு இருக்கார் எம்ஜிஆர். இதான் நடந்தது. ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நடிக்க ஆரம்பிச்சுட்டு சினிமாவும் பார்த்தா அது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்களே, நீங்கள் எதை தான் ஒழுங்காக ஏங்க முழு நேர அரசியல்னா என்ன? தினசரி உட்காந்து அது முதல்ல ஒரு மாதம் புறத்தில் எம்ஜிஆர் டெய்லி ப்ரெஸ் மீட் பண்ணார். ஓகே, ப்ரெஸ் மீட் பண்ணலாம். அதுக்காக முழு நேர அரசியல்னா என்ன? எல்லா ஊரையும் சுற்றிட்டா இருக்காரு. பிரச்சாரம் எப்போ தேர்தல் வருதோ அப்போ தானே பிரச்சாரம் பண்ணுவார். கண்டிப்பாக. அப்புறம்
முதலமைச்சராக இருந்துக்கிட்டே நடிக்கணும்னு நினச்சார் எம்ஜிஆர். அதனால் எனக்கு என்னமோ அவர் வந்து தொடர்ந்து நடிப்பாருன்னு தான் தோணுது. ஏன்னா எல்லாருடைய வற்புறுத்தலுக்கு இணங்க ஒரே ஒரு தீர்மானம் தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூடுது, தலைவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும் இன்னும் தீர்மானத்தை போடுவாங்க, தலைவர் கேட்டுருவார், முடிஞ்சு. அவ்வளோதான். நன்றிண்ணா. இதே மாதிரி சூப்பரான அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.